பொண்ணுங்கன்னா சுயமரியாதையோட இப்படித்தான் இருக்கணும் புகுந்த வீட்டில் அப்படின்னு வாழ்ந்து காட்டுற அழகுமதியை உங்களுக்கும் பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். படுத்து படுத்து என்னதான் புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் வரவே மாட்டேங்குது ராஜலட்சுமிக்கு. எழுந்திருச்சு ஒரு செம்பு தண்ணி அங்கே வச்சிருக்க அப்படியே மணியை பார்த்துட்டு மறுபடியும் நடக்கிறாங்க அந்த இருட்டாக இருக்கிற ரூம்குள்ளே. நைட்டு 1 மணிக்கு. அப்போ என்ன மணி 1 ஆச்சு, என்னமோ ஒரு மாதிரியாகவே இருக்க வயிற்றுக்குள்ளே அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்க தண்ணியை மறுபடியும் குடிக்க, என்னங்க வயிறு வலி அதிகமாகுதுங்க, கொஞ்சம் எழுந்திரிங்க அப்படின்னு பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருக்க ராகவனை எழுப்புறாங்க. என்ன லட்சுமி என்னாச்சு அப்படின்னு கண்ணாடியை போட்டுக்கிட்டு லைட்டையும் போடுறாரு. ரொம்ப முடியலைங்க, நானும் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன். 10 மணிக்கு ஆரம்பித்த வலி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எச்சாகி இப்போ வயிறு அல்லையில் எல்லாம் சுளுக்கு சுளுக்குன்னு இழுத்து இழுத்து பிடிச்சிச்சுங்க. இப்போ வயிறெல்லாம் அப்படியே குப்புன்னு உப்புன மாதிரி இருக்குதுங்க. என்னால் பயமாக இருக்குதுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இப்படித்தானே பக்கத்து வீட்டில் கமலா நைட்டு வயிற்று வலி வந்து வயிறு உப்புசமாகி அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டா, ஞாபகம் இருக்கா? நான் இனி அவ்வளவுதாங்க, உங்களை யாருங்க பார்த்துக்குவா அப்படின்னு அழுகிறாங்க அங்கே ராஜலட்சுமி. உடனே ராகவனோ, லட்சுமி எது கூட என போட்டு பேசிக்கிட்டு இருக்க, இது சாதாரண வயிற்று வலியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதாங்க எனக்கும் புரியலை, எனக்கு தாங்க முடியலை. எல்லாம் அந்த மத்தியான சாப்பாட்டில் எனத்தை போட்டு தொலைஞ்சாலும் அப்போவே எனக்கு டவுட் இருந்துச்சு. இவ்வளவு நல்லா சமைச்சிருக்கிறானா, கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு வில்லத்தனம் இருக்கும். நாளையும் பின்னையும் அவளை சமைக்கணும்னு நான் சொல்லவே கூடாதுன்னு நினச்சிட்டு போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. சரி இரு, நான் பாக்கியராஜையும் மலரையும் எழுப்பிட்டு வரேன் அப்படின்னு அங்கே வெளியில் போகிற ராகவன் பாக்யராஜ் மலர் ரூமை கதவை தட்டுறாரு. சுரேஷ் ரூம் கதவையும் தட்ட, அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சுரேஷும் வெளியில் வர்றாங்க. பாக்யராஜ் மலர்னு எல்லாருமே வெளியில் வர, அடே உங்கள் அம்மா லட்சுமி வயிற்ற பிடிச்சிட்டு சுருண்டு படுத்துட்டு வலி தாங்க முடியாமல் அழுதுகிட்டு இருக்காடா, எனக்கு பயமாக இருக்குதுடா அப்படின்னு அழுகிறாரு ராகவனும். அப்பா அழாதீங்கப்பா, ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு பாக்யராஜும் சொல்ல, உடனே அழகுமதியும் என்னாச்சு அக்கா, கொஞ்சம் ஜீரகம் போட்டு சுடுதண்ணி கொஞ்சம் வச்சுட்டு வாங்கக்கா, வயிறு ஏதாவது கேஸ் ட்ரபிள் பிரச்சனையாக இருக்கும், இல்லைனா ஏதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்தாலும் இருக்கும். இப்போதைக்கு சுடு தண்ணி சீரகத்தை போட்டு கொதிக்க வச்ச தண்ணியை குடித்தாவே கொஞ்சம் அந்த வலி கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மதி சொல்ல, அடி பாவி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு வைத்தியமும் சொல்கிறியா, எனத்தடி சாப்பாட்டில் போட்டு தொலைஞ்ச அப்படின்னு அழகுமதியை திட்டுறாங்க ராஜலட்சுமி. என்ன பேசுகிறீங்க, அதே சாப்பாடு தானே எல்லாரும் சாப்பிட்டோம், என்னங்க உங்களுக்கு வலிக்குதா அப்படின்னு பாக்யராஜை பார்த்து கேட்க, ஆஹா இல்லை மதி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு அப்படின்னு மலரையும் பார்த்து கேட்க, இல்லை எனக்கும் எந்த வலியும் இல்லை அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அப்போ யாருக்குமே வலி இல்லைனா உங்களுக்கு மட்டும் வலிக்குதுன்னா அப்போ கண்டிப்பாக நான் சமைச்ச சாப்பாட்டில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிற, ஒருத்தருக்கு சேரும் ஒருத்தருக்கு சேராது, இதை வச்சு நீ எப்படி சொல்கிற? இருக்கட்டும் உனக்கு நான் மட்டும் நல்லா இருந்தேன்னா இப்போ வர்ற வலிக்கு உன்னை கடிச்சு கொதறிடுவேன், ஐயோ வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயிற்ற பிடிச்சிட்டு உட்காந்துடுறாங்க ராஜலட்சுமி. உடனே டே பாக்யராஜ் காரை எடுறா சுரேஷ் அப்படின்னு அழுகிறாரு. இதோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ராஜலட்சுமியை. கூடவே மலர் மதின்னு எல்லாருமே போயிருக்க. டாக்டர் சொல்கிறாங்க, கொஞ்சம் நேரம் எல்லாம் வெயிட் பண்ணுங்க, இவங்களுக்கு ஒரு சில டெஸ்ட் எல்லாம் எடுத்தால் தான் எதனால் வலி வந்திருக்குங்கிறத சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே சுரேஷும் ஓகே டாக்டர் ஓகே, நாங்கள் எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்கே டெஸ்ட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ராஜலட்சுமியை பெட்டில் படுக்க வச்சுட்டு டாக்டர்ஸ் கூப்பிட்றாங்க. யாருங்க? ராஜலட்சுமியோட அட்டெண்டர் வாங்க அப்படின்னு சொல்ல ஃபேமிலியாக உள்ளே போகிறாங்க. வாங்க, இவங்களுக்கு வயசு என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ராகவனும் என்ன டாக்டர் 57 8 ஆகுது அப்படின்னு சொல்ல, உடனே 57 வயசு தான் ஆகுது, ஆனால் இந்த வயசுக்கு இவங்க அதிகமான ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 85 வயசு ஒரு கிராஸ் பண்ண வயசானவங்கள போல் எந்த வேலையும் செய்யாமல் ரொம்ப ரெஸ்ட் எடுத்ததால் பாடிக்கு அது கொஞ்சம் ஒர்க் எக்ஸசைஸ் பத்தாமல் டைஜஸ்ட் ஆகாமல் அவங்களுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல அசிங்கப்படுறாங்க ராஜலட்சுமி. உடனே ராகவனும் இல்லை டாக்டர், லட்சுமி அவனால் முடிஞ்ச வேலைங்களையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டாக்டர் சொல்கிறாங்க, என்ன வேலை செய்கிறாங்க, சமைக்கிறது, அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறது, துவைக்கிறதுன்னு நார்மலாக எல்லா லேடிஸும் செய்கிற சின்ன வேலைங்களாக இருந்தால் கூட ஓகே,
மேபி அவங்களால முடியாததாக இருந்தாலும் கொஞ்சமாவது உடம்பை வளைச்சி செஞ்சாதான், அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் தான் உடம்பு கொஞ்சமாவது சொகுசு பழகாமல் இந்த மாதிரி நோய் டைஜஷன் இன்டைஜஷன் அதெல்லாமே வராமல் இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்ல, அங்கே சுரேஷும் ஓகே டாக்டர், இனிமேல் அம்மாவை வேலை செய்கிற மாதிரி பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, உடனே ராஜலட்சுமி டாக்டர் என்னால் வேலையே செய்ய முடியலையே, நான் எப்படி செய்யட்டும், எனக்கும் வயசாகுதுல்ல அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருக்கும் தாம்மா வயசாகுது, எனக்கு என்ன வயசு தெரியுமா, 65 வயசு. இந்த வயசில் நான் இப்போவும் இங்கே வேலை செய்கிறேன்னா எதுக்காக, வீட்டில் ஓஞ்சு உட்காரா, எனக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, ஏன் உட்காராமல் இருக்க, நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி முக்கியம், பணம் காசெல்லாம் ரெண்டாவதுமா, கொஞ்சமாவது உடம்புங்கிறது நம்ம வேலை செஞ்சு வளைஞ்சு ஒடிஞ்சு செஞ்சால் தான் அந்த உடம்பு கடைசி வரைக்கும் நமக்கு ஒத்துழைக்கும். எப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிட்டிங்களோ அப்போவே அந்த உடம்பு நமக்கு ஒத்துழைக்காமல் இந்த மாதிரி ஒரு சில வியாதிகளில் ஆரம்பித்து பெரிய பெரிய வியாதிகள் வரைக்கும் வரலாம். கொலஸ்ட்ரால், அட்டாக், அந்த மாதிரி எல்லாமே என்ன வேணாலும் வரலாம். இன்றைக்கி எதையுமே சொல்கிறதுக்கு இல்லைம்மா, இந்த காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் இப்படி இந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்தால் யாருக்குமே என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் சார் உங்கள் வயசு என்ன அப்படின்னு ராகவனை கேட்க, எனக்கு என்ன டாக்டர் 62 ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க, ஆஹா இல்லை டாக்டர், நான் கரெக்டாக வாக்கிங் போயிடுவேன் அப்படின்னு அங்கே ராகவன் சொல்ல, ஆமாம் சாரை பாருங்கள், அவரோட உடம்பை எப்படி கரெக்டாக வச்சுக்கிறாரு. நீங்கள் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வாக்கிங் எல்லாம் போக வேண்டாம். வீட்டில் உங்கள் மருமகளுங்களுக்கு கொஞ்சம் எடுபடி வேலை, கழுவுறது, காய்கறி நறுக்கிறது, ஏதோ ஒரு சில வேலைங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகும், டைஜஷன் ஆகும். இப்படி நடு ராத்திரியில் இன்டைஜஷனுக்காகவெல்லாம் வந்து உங்கள் பசங்க மருமகளுங்க எல்லாம் வேலையை விட்டுட்டு பாவம் தூக்கத்தை கெடுத்துட்டு இங்கே வர்ற அளவுக்கு தேவையில்லாமல் இருந்திருக்குமா அப்படின்னு அங்கே டாக்டர் சொல்ல, அப்படியே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வீட்டுக்கு வர்றாங்க ராஜலட்சுமி. மறுநாள் காலையில் பேப்பர் படிச்சுக்கிட்டே, மலரே காஃபி எங்க அப்படின்னு சொல்ல, உடனே காஃபி நீங்களே போய் போட்டு கொடுக்கலாம், இங்கேருந்து கிச்சனுக்கு நடக்கிறதுக்கு மேபி ஒரு 25 ஸ்டெப் ஆகுமா, அது ஒரு வாக்கிங் தான், ஒரு எக்ஸசைஸ் தான். அங்கே போய் ஒரு 5 நிமிஷம் தண்ணியை கொதிக்க வச்சு காஃபி பவுடர் போட்டு சர்க்கரை பால் ஊற்றி ஆற்றிட்டு வரக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அதுவும் நிற்கிறதும் எக்ஸசைஸ் தான். அந்த மாதிரி சின்ன வேலைங்க கூட செய்யலைன்னா அப்புறம் டாக்டர் சொன்ன மாதிரி நாடு ராத்திரியில் டைஜஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க. அழகுமதியும் உடனே, டேய் சுரேஷு, இவ வாய் பேசுகிறா பாருடா, அம்மாவுக்கு முடியலைன்னு தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே சுரேஷோ, அம்மா ஆரம்பத்தில் எதுவுமே கஷ்டமாக தாம்மா இருக்கும், கொஞ்சமாக நீங்கள் அப்படியே செஞ்சு பழகுனீங்கன்னா மறுபடியும் உங்கள் பாடி நாங்கள்லாம் சின்ன வயசில் இருந்த மாதிரி செய்யறதுக்கு ஆரம்பிச்சுக்கோ, சொகுசு பழகுனா ரொம்ப சொகுசு தான் உடம்பு கேட்கும், அந்த சொகுசுக்கு நீங்கள் இடம் கொடுக்காம செய்யுங்கம்மா, தப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே பாக்யராஜு, ஆமாண்டா சுரேஷ், நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராகவனும், எந்திரிச்சு போ ராஜலட்சுமி, உன்னோட உடம்புக்காகத்தானே நானும் பார்க்குறேன், போய் உனக்கு வேண்டியதை நீயே பண்ணிக்க, என்ன பண்ணுறது, மறுபடியும் ஏதாவது கொலஸ்ட்ரால் அது இதுன்னு உனக்கு வந்துட்டா என்னால் தாங்கிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல, உடனே சரிங்க நான் போகிறேன் அப்படின்னு அப்படியே மூஞ்சியை தொங்க போட்டுட்டு கிச்சனுக்கு போகிறாங்க ராஜலட்சுமி.